நேரடியாக சவால் விட்டு எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். அதாவது 2026 அதிமுக வெற்றி கட்சியாக இருக்க வேண்டும், தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலம் என்பது எப்படி இருக்கிறது என்பது தமிழக மக்களே சாட்சி. அதற்கு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கிறோம். நம்ம தற்போது தமிழக முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக நான் சவால் விடுகிறேன். அதாவது பொது மேடையிலே பொது இடத்திலே 2 பேரும் உட்கார்ந்து விவாதிக்க தயாராக நான் இருக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் நீங்கள் வாருங்கள் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு சவாலையும் விட்டிருக்கிறார். அதாவது இந்தியா டுடே செய்தி நிறுவனம் சார்பில் நேற்று தினம் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியிலே எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் தற்போது முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் பொது மேடையில் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் ஸ்டாலினிடம் கேட்டு பாருங்கள், அவர் தயார் என்று சொன்னால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நான் விவாதிக்க ரெடியாக இருக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, இந்த 5 ஆண்டுகள் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என அனைத்தையும் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஸ்டாலினுக்கு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் என பொது மேடையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தி சேனலிலே அதிரடியான வார்த்தைகளை பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்போது மட்டும் அறிக்கை விட கிடையாது, இதற்கு முன்னதாகவே 4-5 முறை அறிக்கை விட்டிருக்கிறார். ஸ்டாலினும் நானும் ஒரே மேடையில் நேரடியாக உட்கார்ந்து விவாதிக்க தயாராக இருக்கிறோம், விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன், ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் வர சொல்லுங்கள் என எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்னதாகவே பேட்டியிலே கொடுத்திருக்கிறார். தற்போது அதைத்தான் கொடுத்திருக்கிறார். நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் தயாரா என கேட்டு சொல்லுங்கள் என தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும். அதுவும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி என்பது எதுவும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லும். இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கூட நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி எதுவுமே பேச கிடையாது, கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்ற நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கிறது என சொல்லித்தான் தற்போது வரைக்கும் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட ஒரு உரத்திலே வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.